வணக்கம். வெல்கம் டு மிரர் மேஜிக். டே 18 நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ப்ராக்டிஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 21 டேஸ் நெருங்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் இந்த ப்ராக்டிஸை கண்டினியூஸாக ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஐம் ரியலி ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. நான் உண்மையிலே வந்து எனக்கு இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை எவ்வளோ பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்றதை வேர்ட்ஸால் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு ஒரு ஒர்க்குமே ரொம்ப டீப்பான ஒர்க். இது நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அதுக்காக உங்களை நீங்கள் நிறைய அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து உங்களுக்கு வந்து கிளாப் பண்ணுங்க, யூ ஆர் அமேசிங் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம நேற்று வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு வர முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா ஃபினான்சஸ், பணம் சார்ந்த விஷயங்கள். நமக்கு நிறைய வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த பணம் ரிலேட்டடாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இன்றைக்கு செஷனில் நம்ம வந்து இந்த பணம் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பணம், அபண்டன்ஸ், வளம், ப்ராஸ்பெரிட்டி அப்படின்லாம் சொல்கிறப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை பேர் நம்ம பணத்தோடு தான் ரிலேட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் உண்மையிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்றது பணம் அப்படின்றது ஜஸ்ட் ஒன் ஃபார்ம் ஆஃப் அபண்டன்ஸ் மட்டும்தான். ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி தான் பணம். பணம் மட்டுமே எல்லாமே கிடையாது. அப்போது நம்மளோட வாழ்க்கையில் பணமில் பிரச்சனைகள் இருக்கலாம், சில பேருக்கு இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நீங்கள் செழிப்பாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, நம்ம அட்டென்ஷன் எங்கே போகுதோ அப்படி தான் நம்மளோட லைஃப்பும் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது நம்ம பணம் சார்ந்த பிரச்சனைகள்லேயே திரும்ப திரும்ப பேசிட்டு அதை பற்றியே நம்ம உழண்டுட்டு இருக்கிறப்போ நமக்கு அந்த பிரச்சனைகள் தான் பெருசாக தெரியும். நமக்கு பாசிபிலிட்டிஸ் கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம செழிப்பாக இருக்கும், அபண்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு, அபண்டன்ஸ் ஆஃப் லவ் இருக்கா, அபண்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் இருக்கா, அபண்டன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அபண்டன்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போது எனக்கு வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்னும் சில பேர் சொல்லலாம். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இப்போது நமக்கு எந்த இடத்துலலாம் நமக்கு அந்த அபண்டன்ஸ் நம்ம லைஃப்பில் மிஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை ஒர்க் பண்ணி மாற்ற முடியும். ஏன்னா இப்போ தான் நமக்கு தெரியும்ல, ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் நமக்கு வேணுன்ற மாதிரி அமைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. எஸ், எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களை நிறைய 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 லவ் பண்ணணும், உங்களோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணணும், உங்களோட பிலீஃப்ஸை சேஞ்ச் பண்ணணும், அந்த விஷயம் சுற்றி இருக்க உங்களோட இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியாக அதிகமாக்கணும், அந்த விஷயம் சுற்றி நம்ம நிறைய ஹை வைபிங் இமோஷன்ஸை கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் எந்த ஏரியாவில் வேணால் அபண்டண்ட்டாக இருக்க முடியும், எல்லா ஏரியாலேயுமோ அபண்டண்ட்டாக இருக்க முடியும். ஸோ அபண்டன்ஸ் மணி அப்படின்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி, அவ்வளோதான். நம்ம வந்து பணம் பற்றி நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம், ஃபியர்ஃபுல்லாக இருந்தோம், இல்லை ஆங்ஷியஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த எனர்ஜிலேயே இருக்கிறப்ப நம்மளால் ஃபுல்ஃபில்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியாது. அப்போது நம்மளோட பணம் பற்றி இருக்கக்கூடிய அந்த தாட்ஸையும் பிலீஃப்ஸையும் இமோஷன்ஸையும் நம்ம வேறு டைரக்ஷனில் மாற்ற ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் பற்றி நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்மளோட எண்ணங்கள், இதை நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணமாக இப்போ பணம் அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய பேருக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ரிசீவிங்கில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான பிலீஃப் என்ன அப்படின்னா ஐ ஆம் நாட் வர்தி இனஃப், நான் சில விஷயங்களுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்னு நம்மளை பற்றி நினச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ ஐ எம் நாட் வர்தின்னு நினைக்கிறப்போ நம்மளால் பணத்தை ரிசீவ் பண்ண முடியாது. நம்ம ஆசைப்படுவோம், எனக்கு 10 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும், 1 கோடி வேணும் அப்படின்னு நமக்கு சர்ஃபேஸ் லெவலில் ஆசைகள் இருக்கும். ஆனால் உண்மையிலே நீங்கள் நாளைக்கு காலையில் கண்ணை திறக்கிறப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி இருக்குது அப்படின்னா அதை உங்களால் ரிசீவ் பண்ண முடியுமா? வா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி உங்களால் ரிசீவ் பண்ண முடியுமா? உடனே நம்ம பிரெயின் என்ன யோசிக்கணும், இது யார் பண்ணால் தப்பாக வந்துச்சோ, எனக்கு எப்படி இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரெயின் வந்து கண்ணா பின்னான்னு யோசிக்கும் இல்லையா? அப்போது நமக்கு அந்த ரிசீவிங்கில் பிரச்சனை இருக்கிறது தான் நமக்கு பணம் சார்ந்த பிரச்சனை. நம்ம அந்த ரிசீவிங்கை வந்து சரி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா பணம் ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகும். ஏப்ரஹாம் ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர், டீச்சர், சேனலர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்க் அண்ட் இட்ஸ் கிவன் தான். நீங்கள் கேட்டால் கொடுக்கப்படும். எவ்ரி டைம் நீங்கள் ஒரு டைமும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உடனே அதை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் அப்போ ஏன் எனக்கு அது வர டிலே ஆகுது அப்படின்னா நம்மளோட ரிசீவிங் எபிலிட்டி. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கடலுக்கு வந்து கடலில் அவ்வளோ இருக்குது, லைக் வந்து கடல் எவ்வளோ பெருசு இல்லை, அப்போது அவ்வளோ பெரிய கடலில்
நம்ம எந்த சைஸ் கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிறோமோ, பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோமோ, அதளவுக்கு தான் கடல் தண்ணியை நம்ம கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு சின்ன கப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த அளவு தான் உங்களால் தண்ணி கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு மக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த அளவு தான் உங்களால் தண்ணி கொண்டு வர முடியும். நீங்கள் 1 லிட்டர் உள்ள ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த அளவு தான் உங்களால் தண்ணி வரும். இதே நீங்கள் பெரிய பேரல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த அளவு உங்களால் தண்ணி கொண்டு வர முடியும் இல்லையா? அப்போது இந்த யூனிவர்ஸும் அப்படி தான், கடல் மாதிரி. இங்கே வந்து அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ அன்பு இருக்குது, அவ்வளோ சப்போர்ட் இருக்குது, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட கண்டெய்னர் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோதான் நம்மளால் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கண்டெய்னரை விரிவாக்க ஆரம்பிக்கணும். நம்ம கண்டெய்னர் பெருசாக ஆக நம்மளால நிறைய ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரை எப்படி பெருசாக்குறது அப்படின்னா, நம்ம வேர்தின்னு நம்ம ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட ரிசீவிங் எபிலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ரிசீவிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட தாட்ஸ், இமோஷன்ஸ், பிலீஃப்ஸ் இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மணி ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியராக இருக்க ஆரம்பிக்கும். உங்களால் ஈஸியாக ரிசீவ் பண்ண முடியும். நம்ம இங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்தால் அதை கொடுக்க முடியும். ஆனால் நம்மளால் அதை ரிசீவ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இங்கே முக்கியமான கேள்வி. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டு கிடைக்கல அப்படின்னா பிரபஞ்சம் அதை டிலே பண்ணதுன்னு யோசிக்காதீங்க. இந்த விஷயத்தில் எந்த இடத்துல நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு எனக்குள்ளார என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ற கேள்வியை கேட்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து நிறைய கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ ரிசீவிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அழகான அஃபர்மேஷன் லூயிஸ் ஏவோடது என்னோட ரொம்ப ஃபேவரட். எனக்கும் காலையில் எழுந்ததும் உங்கள் கைகளை நல்லா விரிச்சுக்கோங்க, எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விரிச்சுட்டு, ஐ எம் ஓப்பன் அண்ட் ரிசெப்டிவ் டு ஆல் த குட் தட் யூனிவர்ஸ் ஹேஸ் டு ஆஃபர் மீ. இந்த பிரபஞ்சம் எனக்கு தரணும்னு ஆசைப்படுற எல்லா நல்ல விஷயங்களையும் வாங்கிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அடிக்கடி இந்த அஃபர்மேஷனை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்களேன். உங்களால் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். இந்த ரிசீவிங் அப்படின்றது சின்ன விஷயத்துல வந்து ஆரம்பிக்கும். நான் நம்மளோட எக்ஸசைஸில் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தயக்கம் இருக்கும். ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு சாப்பிட்ற ஐட்டம் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நமக்கு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய தயக்கம் இருக்கும் இல்லையா? அந்த தயக்கத்தை தாண்டி வெளியே வாங்க. ரிசீவ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இல்லையா? நமக்கு நிறைய அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குமோ, அதை ரிசீவ் பண்ணால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஏகப்பட்டது நமக்குள்ளார அந்த கண்டிஷனிங் இருக்கும். எல்லாம் தூக்கி போடுங்க. நமக்கே சந்தோஷமாக இருக்கணும், நம்ம ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும். அப்போது நம்ம ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ரிசீவிங்க்கு சின்னதாக ஆரம்பிங்க. யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சின்ன பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அதை அவ்வளோ கிராட்டிடியூடோடு ரிசீவ் பண்ணுங்கள். நீங்கள் கிராட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கிராட்டிடியூடோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ரிசீவிங் எபிலிட்டி வந்து கூடிகிட்டே போகும். உங்கள் ரிசீவிங் எபிலிட்டி கூடுறப்ப மணி ஃப்ளோ ஈஸியாக உங்கள் லைஃப்பில் வந்து வந்துடும். ஸோ லூயிஸ் ஏவோட 2 ஃபேவரட் அஃபர்மேஷன் என்ன, இதுதான் இன்றைக்கி நம்ம அஃபர்மேஷனாகவும் பார்க்க போகிறோம். பட் இங்கேயும் ஒரு வாட்டி சொல்கிறேன். மை இன்கம் இஸ் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீஸிங், ஐ ப்ராஸ்பர் வேரெவர் ஐ கோ. ஸோ லூயிஸ் ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட இன்கம் கான்ஸ்டன்ட், அவங்களோடதில் நம்மளோட. ஸோ என்னோட வருமானம் அதிகரித்து கொண்டே போகிறது, நான் எங்கே சென்றாலும் அங்கு வளமாக இருக்கிறேன். நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நான் என்ன பண்ணாலும் சரி, அந்த மிடாஸ் டச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஐ எம் அ லக்கி பர்சன். நான் எதை தொட்டாலும் அதில் எனக்கு சக்ஸஸ் தான். நான் எதை தொட்டாலும் அது வந்து எனக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். இப்படி சொல்லி எனக்கு சொல்கிறப்ப இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்களேன், இது நிச்சயமாக ஒரு நாள் உண்மையாகும். செக்மெண்ட் 2, இன்றைக்கான மிரர் ப்ராக்டிஸ். இன்றைக்கான மிரர் ப்ராக்டிஸ்லேயும் நம்ம முன்னாடி பண்ண அதே தான் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்கள் கண்ணாடியில் உங்கள் கண்களை நேராக பாருங்கள். உங்கள் பேர் சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். ஐ ஆம் வர்தி ஆஃப் ஆல் த குட். ஓகே, அடுத்தது உங்கள் கைகளை நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு டீப் பிரெத் எடுத்துட்டு ஐ எம் ஓப்பன் அண்ட் ரிசெப்டிவ் டு ஆல் த குட். இது நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு டீப் பிரெத். அகெயின் உங்களை கண்ணாடியில் பாருங்கள். நீங்கள் முன்னாடி சொன்னதை விட இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். உலகத்துக்கே கேட்கட்டும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ எவ்வளோ சத்தமாக முடியுமோ அவ்வளோ சத்தமாக சொல்லுங்கள். இதை ஒரு 10 வாட்டி அது திரும்ப 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 கண்ணாடி பார்த்து சொல்லுங்கள். இது சொல்கிறப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள்.
உங்கள் ஹார்ட்டில் டைட்டனிங் ஆகிற மாதிரி இருக்கா, இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்கா, ரிசீவிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுதா, கஷ்டமாக இருக்கும்னு தோணுதா, என்ன தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு கவனிங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசீவிங் இருந்தால் மட்டும்தான் யூனிவர்ஸ் கொடுக்குற எல்லாத்தையும் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். நம்ம கேட்டதும் யூனிவர்ஸ் கொடுத்துரும். யூனிவர்ஸுக்கு கொடுக்கறதுல பிரச்சனையே இல்லை, நமக்கு தான் ரிசீவ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் நம்ம மாற்றிட்டோம், ஹீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ போயிடும். ஸோ இதை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். செக்மெண்ட் 3 இன்றைக்கான ஜர்னலிங் ப்ராக்டிஸ். ஸோ இன்றைக்கான ஜர்னலிங் ப்ராக்டிஸில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, மை பிக்கெஸ்ட் ஃபியர் அபவுட் மணி இஸ் fill in the blanks. பணம் பற்றி என்னுடைய மிகப்பெரிய பயம் என்னன்னு எழுதுங்க. அது எனக்கு பணம் இல்லாமல் போயிடுமோ, எனக்கு கடனில் நான் போய் மாட்டிப்பேனோ, இல்லை கடன் அதிகமாகி நான் நடுத்தெருவுக்கு வந்துடுவேனோ, இல்லை நான் அடுத்தவங்கள்ட்ட போய் கை நீட்டி நிற்கிற மாதிரி இருக்குமோ, எனக்கு தேவையான நேரத்தில் பணம் இல்லாமல் போயிடுமோ, இந்த மாதிரி பணம் பற்றி ஒருத்தருக்கு ஒரு பயம் இருக்கும். இல்லை அதிகமாக பணம் இருந்தால் அதனால எனக்கு லைஃப்பில் பிரச்சனைகள் வருமோ, என்னோடய ஃபேமிலி என்னை விட்டு போயிடுவாங்களோ, இந்த மாதிரியும் சிலருக்கு பயம் இருக்கும். ஸோ பணம் பற்றி உங்களுக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஹானஸ்ட்டாக எழுதுங்க. எந்த ஒரு பயமும் தப்பு கிடையாது. அது ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு அந்த பயம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை சரி பண்ணவே முடியும். ஸோ தைரியமாக ஹானஸ்ட்டாக வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் அந்த பயத்தை எழுதுங்க. ஓகே. ஸோ செகண்ட் திங், அவங்களோட சைல்ட்ஹுட்டில் உங்கள் வீட்டில் பணம் பற்றி எப்படி பேசப்பட்டது? பணம் குறித்து பேச்சு வரப்பெல்லாம் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸுக்குள்ளார ஆர்கியூமெண்ட்ஸ் வருமா, சண்டை வருமா, இல்லை பணம் பற்றி ரொம்ப சீக்ரெட்டாக ரகசியமாக பேசுவாங்களா, இல்லை அதாவது உங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்தாலுமே அதை வெளியே காமிச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? பணம் பற்றி உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்பட்டது நீங்கள் குழந்தையாக இருக்கப்போ? நீங்கள் என்ன பணம் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அது நமக்கு ஸ்கூலில் ஒரு ஃபீஸ் கட்டணும், இல்லை ஸ்கூலில் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறப்போ நாளைக்கு தரேன்னு சொல்லி டிலே பண்ணி அதனால உங்களுக்கு நீங்கள் ஸ்கூலில் போய் திட்டு வாங்கியோ, இல்லை மற்றவங்க முன்னாடி ஒரு மாதிரி ஷேம்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்ததா, இல்லை எல்லாரும் ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த உங்களால் பண்ண முடியாமல் இருந்ததா? இந்த மாதிரி உங்களோட சைல்ட்ஹுட்டில் பணம் சார்ந்த உங்களுக்கு என்னெல்லாம் இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வருதோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்சிடெண்ட்டையும் பார்க்குறப்போ அதிலேருந்து உங்களுக்கு என்ன பிலீஃப் ஃபார்ம் ஆகிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எழுதுங்க. ஓகே. தேர்ட் திங், இப்போ அந்த பிலீஃப் எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு பிலீஃபுக்கு நேராகவும் ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் எழுதுங்க. ஏன்னா அது பாஸ்ட். அப்போ நீங்கள் குழந்தை, அப்போ உங்களால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் இப்போ உங்களால் முடியும்ல, நீங்கள் ஒரு அடல்ட், நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போது அந்த பாஸ்டில் இருக்கக்கூடிய பிலீஃபை உங்களால் மாற்ற முடியும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ், எம்பவரிங், லவ்விங், ஹை வைப்ரேட்டிங் அஃபர்மேஷனை எழுதுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, உங்களுக்கு தேவையானதை விட அதிகமாகவே பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வீங்க? எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவீங்களா? என்ன பொருள்லாம் வாங்குவீங்க? யார் கூட உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எப்படி உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்க? லைக் இப்போ நம்ம பணத்துக்காக ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்றத தாண்டி உங்ககிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஸோ அந்த ஸ்டோரியை எழுதுங்க. இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ரொம்ப உங்களோட இன்னர் சைல்டை கூட கூட்டி வச்சுட்டு இந்த ஸ்டோரி எழுதுங்க. ஏன்னா உங்கள் இன்னர் சைல்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இந்த ஸ்டோரி எழுதுகிறப்போ. இது ரொம்ப ஒரு நல்ல ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அண்ட் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எழுதுகிறப்போ முக்கியமான விஷயம், எந்த லிமிட்டேஷனும் உங்களுக்கு கிடையாது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எழுதுங்க. பணம் அப்படின்றது அது 1 கோடியாக இருக்கட்டும், 100 கோடியாக இருக்கட்டும், 1000 கோடி கூட உங்களுக்கு அவைலபிள் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் வாங்கணும் அப்படின்னா கூட தட் இஸ் பாசிபிள் அப்படின்ற மைண்ட் செட்டில் இந்த ஸ்டோரி எழுதுங்க. இதில் எந்த லிமிட்டேஷன்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரே ஒரு கண்டிஷன். ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி எழுதுகிறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நம்ம பணம் பற்றி இது மாதிரி டெய்லி நீங்கள் ஒரு நியூ ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறப்போ உங்கள் லைஃப் உண்மையாகவே ரொம்ப அழகாக மாற ஆரம்பிக்கும். உங்களோட பணம் சுற்றி இருக்கிற கண்டிஷனிங் குறைய பணம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஜர்னலிங் ப்ராக்டிஸ் இது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செக்மெண்ட் 4 இன்னைக்கான தாட் அண்ட் அஃபர்மேஷன். நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. நம்ம அதை ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இன்ஃபைனைட்டாக இருக்குது, லிமிட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வேலை பார்க்குறோம், அதுக்கு சம்பளம் வருது, இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து நமக்கு பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு பணம் வரக்கூடிய பணத்தோடைய ஒரிஜினல் சோர்ஸ் எங்கேருந்து இந்த பணம் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிரபஞ்சத்துலேருந்து.
ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, அவ்வளோ பணம் இருக்குது. அப்போது நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்தால் அதை கொடுக்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைன்னாலும் அந்த பிரபஞ்சத்தால் அதை கொடுக்க முடியும். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் அப்படின்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணுறது மட்டும்தான். அப்போது இன்னிலேருந்து நீங்கள் எப்போ பணம் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, எஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை ரிசீவ் பண்ணுங்கள். நீ என்கிட்ட வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கிராட்டிடியூடோட, நன்றியோட அந்த பணத்தை ரிசீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறப்போ, நம்மளாம் நிறைய பேருக்கு பணம் செலவு பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஒரு பிட்டர் ஃபீலிங் இருக்கும் இல்லையா? ஐயோ பணம் போதே, ஐயோ இந்த செலவு வேற வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கசப்போடையே வந்து நம்ம பணத்தை செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பணத்தை பிளெஸ் பண்ணி அதுக்கு தேங்க்யூ சொல்லி நீங்கள் அதை செலவு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அது பல மடங்காக உங்கள்கிட்ட திரும்ப வரும். நான் என்னோடய வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரு சின்ன ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, பணத்தை எப்போ என் கையிலேருந்து கொடுத்தாலும், அது ஜிபேயாக இருக்கட்டும் இல்லை கேஷாக கொடுத்தாலுமே தேங்க்யூ சொல்லி பிளெஸ் பண்ணி அந்த பணத்தை வந்து நான் கொடுப்பேன். லைக் நீ இப்போ என் கையிலேருந்து போகிற, நீ வெளியே போய் யார்கிட்ட நான் கொடுக்குறேனோ அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப வளமாக்க, அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப என்கிட்ட பல மடங்காக திரும்பி வா, நான் உன்னை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிக்கிறேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நான் பணத்தை பிளெஸ் பண்ணி அண்ட் நான் வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறப்போ பணம் என்கிட்ட பல மடங்காக திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து எனக்கு இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு இளநீ குடித்தோம். ஸோ அது குடிக்கிறப்போ வந்து லைக் அந்த பணம் கொடுத்தேன் 200 ரூபா. ஸோ அந்த 200 ரூபா கொடுக்குறப்போ நான் அந்த பணத்தை பிளெஸ் பண்ணி இதே மாதிரி தான் நான் தேங்க்யூ, அவங்க வாழ்க்கையை செழிப்பாக்க, ஐ பிளெஸ் யூ, அவங்க லைஃப்பில் நிறைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு என்கிட்ட பல மடங்காக நீ திரும்பி வா, ஐ எம் ஹாப்பி டு ரிசீவ் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ நான் அதை கொடுத்துட்டு வந்து என் மொபைலில் ஓப்பன் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ரேக்கி கோர்ஸ் வந்து இன்றைக்கி தான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஒருத்தங்க வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக் நம்ம இதை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா பணம் நம்மக்கிட்ட திரும்ப வரதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ இது ஏன் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஆகாமல் இருக்க போகுது இல்லையா? நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்கிறப்போ அது நிச்சயமாக நடக்கும். ஸோ உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு எஸ் சொல்லுங்கள். பணம் உங்ககிட்ட வர்றப்போ அதை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுங்கள். பணத்தை நீங்கள் ரொம்ப அழகாக, கேர்ஃபுல்லாக, லவ்விங்காக பார்த்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பணம் உங்ககிட்ட ஓடி 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 வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பணத்தை சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுங்கள், பிளெஸ் பண்ணி செலவு பண்ணுங்கள். ஏன்னா திரும்ப அது உங்ககிட்ட தான் வரப்போகுது. ஸோ அதனால் தைரியமாக பணத்தை வந்து செலவு பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா பணத்தை செலவு பண்ணுறப்போ நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா லைக் இந்த பணம் போய் இன்னும் அதோட நிறைய ஃப்ரெண்ட்ஸை என்கிட்ட கூட்டிகிட்டு வரப்போகுது. ஸோ அப்படி நினச்சி பணத்தை செலவு பண்ணி பாருங்களேன், உண்மையிலேயே அந்த அவங்களோட எனர்ஜியே வந்து மாறும். அந்த எனர்ஜி ஷிஃப்ட் வரப்போ நம்மக்கிட்ட மணி ஃப்ளோ ரொம்ப ஈஸியாக இருக்க ஆரம்பிக்கும். லைஃப்பில் மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அதை ரிசீவ் பண்ணணும், அதை அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ இன்னைக்கான அஃபர்மேஷன், ஐ எம் ஓப்பன் அண்ட் ரெடி டு ரிசீவ் ஆல் த abundance. I prosper wherever I turn. I am worthy of abundance. Okay. Life supplies all my needs in great abundance. I trust life. பணம் உங்களை தேடி தேடி வர்றதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. வழக்கம் போல் இன்றைக்கான மெடிடேஷன் தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணுற வரைக்கும் உங்களால் எவ்வளோ விஷயங்களை ரிசீவ் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்கள். ரிசீவிங்கில் உங்களுக்கு என்ன பிளாக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் பணத்தை சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள், கிராட்டிடியூடோட ரிசீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய லவ் கொடுங்க. யூ ஆர் வர்தி ஆஃப் பீயிங் அபண்டன்ட்ன்றதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். தேங்க்யூ.